ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: இந்தியாவில் CMS 01 செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியா பங்களாதேஷ் இடையே வேளாண்மை, ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட துறைகளில் 7 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. இந்தியாவில் வடக்கு வங்க பகுதியிலிருந்து பங்களாதேஷை இணைக்கும் இருப்பு பாதை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் இன்று தொடங்கி வைத்தனர். கோவிட்-19 தடுப்புப் பணிகளுக்காக 50 நாடுகளுக்கு நிதியுதவியும் 150 நாடுகளுக்கு மருந்துகளையும் இந்தியா வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸ் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். PSLV C-50 ராக்கெட் மூலம் CMS 01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். இந்தியா இன்று தனது புதிய CMS 01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து புறப்பட்ட PSLV C-50 செலுத்து வாகனம் அதனை சுமார் 21 நிமிடங்களில் நீள்வட்ட ஆயத்த பாதையில் செலுத்தியது. அதனை அடுத்த 4 நாட்களில் தரை கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து மேற்கொள்ளும் தொலைதூர பாதை திருத்த நடவடிக்கைகள் மூலம் ஆயத்த பாதையிலிருந்து அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட புவிவட்ட பாதையில் இஸ்ரோ அறிவியலாளர்கள் நிலைநிறுத்தி அதன் சேவையை தொடங்குவார்கள். இது 11 ஆண்டுகளாக இந்த சேவையை வழங்கி வரும் GSAT 12 செயற்கைக்கோளுக்கு மாற்றாக செயல்படும். சந்திரயான் 3, ககன்யான் மற்றும் சூரியனை ஆராய்வதற்கான ஆதித்யா L1 ஆகியவற்றுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து ஜெயசிங். இந்தியா பங்களாதேஷ் இடையே இன்று 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் பங்கேற்ற காணொலி உச்சிமாநாட்டிற்கு பிறகு இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. வேளாண்மை, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், சமூக வளர்ச்சி திட்டங்கள், எல்லையில் உள்ள வனப்பகுதிகளில் யானைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையை ஒருங்கிணைப்பது, குப்பை அகற்றுதல் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கான கருவிகளை வழங்குதல் உள்ளிட்ட துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. டாக்காவில் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் இந்திய தரப்பில் அங்குள்ள துணை தூதர் திரு விக்ரம் துரைசாமி கையெழுத்திட்டார். இந்தியாவின் வடக்கு வங்காள பகுதியிலிருந்து பங்களாதேஷை இணைக்கும் இருப்பு பாதை திட்டத்தை இருநாட்டு பிரதமர்களும் கூட்டாக தொடங்கி வைத்தனர். இந்தியாவையும் பங்களாதேஷையும் இணைக்கும் 6வது ரயில் பாதை திட்டம் இதுவாகும். முன்னதாக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பங்களாதேஷுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். கோவிட்-19 தடுப்புப் பணிகளை பங்களாதேஷ் அரசு சிறப்பாக மேற்கொண்டதாக கூறிய பிரதமர், உலகை அச்சுறுத்தி வரும் கோவிட் பெருந்தொற்றுக்கான தடுப்பு மருந்து தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு சிறந்த முறையில் உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பங்களாதேஷ் விடுதலைக்காக முழு மனதோடு ஆதரவு அளித்த இந்தியாவுக்கு தங்கள் நாடு என்றென்றும் நன்றிக்கடன் பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்தார். பங்கபந்து ஷேக் முஜ்பர் ரெஹ்மான் மகாத்மா காந்தி டிஜிட்டல் கண்காட்சியை இரு தலைவர்களும் தொடங்கி வைத்தனர். ஷேக் முஜ்பர் ரெஹ்மானின் நினைவு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. மத்திய அரசின் விவசாய நலத்திட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள 72% விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 41வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை முறைகள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாகவும் இதற்கான விருதை மாநில அரசு பெற்றிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான விதை, உரம், எந்திரங்கள் மற்றும் கடனுதவிகளை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதால் கரீப் பருவத்தில் 59 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வேளாண் பரப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். 2019-20 ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி 144 மில்லியன் டன்னாக உயர்ந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விழாவில் 1385 மாணவர்களுக்கு பட்டங்களையும் 57 மாணவர்களுக்கு பதக்கங்களை திரு வெங்கையா நாயுடு வழங்கினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை எட்டுவதில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். இந்த நிறுவனங்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒருங்கிணைந்த வலுவான கட்டமைப்பு அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த துறையின் சார்பில் மட்டும் 11 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் கூடுதலாக 5 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்நுட்பம் தேவைப்படுவதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 தடுப்பு பணிகளுக்காக 50 நாடுகளுக்கு நிதி உதவியும் 150 நாடுகளுக்கு மருந்துகளையும் இந்தியா வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளனத்தின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் காரணமாக பிற நாடுகளுடனான வர்த்தக வாய்ப்பு முற்றுப்பெறாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். பல்வேறு துறைகளில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எளிதாக தொழில் புரிவதற்கு உகந்த நாடாக இந்தியா தற்போது உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 காரணமாக எழுந்த சவாலான சூழ்நிலைகள் வாய்ப்புகளாக மாற்றப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் எண்ணிக்கை 95.31% உள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை தற்போது 3.24% உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களான விழுப்புரம், புதுவை, கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு கூட்டமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி திரு சசி சேகர் வேம்பட்டிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள ஒலிபரப்பு நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியா தனது பங்களிப்பை சிறப்பாக வழங்கும் என்று திரு ஜவடேகர் தெரிவித்தார். உலகில் மாபெரும் ஒலிபரப்பு கூட்டமைப்பில் இந்தியா தலைமை பொறுப்பை பகிர்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். 1964 ஆண்டு அமைக்கப்பட்ட ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு கூட்டமைப்பில் 57 நாடுகளைச் சேர்ந்த 286 உறுப்பினர்கள் உள்ளனர். பஞ்சாபில் இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் சுட்டு வீழ்த்தினர். அட்டாரி அருகே உள்ள ராஜ்தள் இந்திய ராணுவ நிலை அமைந்துள்ள பகுதியில் கடும் பனிமூட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி இவர்கள் ஊடுருவ முயன்றபோது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர். அவர்களிடம் இருந்து AK-47 ரக துப்பாக்கி மற்றும் 2 பொட்டலங்களில் ஹெராயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. எல்லைப் பாதுகாப்புப் படையின் மூத்த அதிகாரி சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அடிலைடில் தொடங்கியது. பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் எடுத்துள்ளது. விராட் கோலி 74 ரன்னும், புஜாரா 43 ரன்னும், ரஹானே 42 ரன்னும் எடுத்தனர். விருதிமான் சாஹா 9 ரன்னுடனும், ரவிச்சந்திர அஸ்வின் 15 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் CMS-01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியா பங்களாதேஷ் இடையே வேளாண்மை, ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட துறைகளில் 7 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. இந்தியாவில் வடக்கு வங்க பகுதியிலிருந்து பங்களாதேஷை இணைக்கும் இருப்பு பாதை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் இன்று தொடங்கி வைத்தனர். கோவிட்-19 தடுப்புப் பணிகளுக்காக 50 நாடுகளுக்கு நிதி உதவியும் 150 நாடுகளுக்கு மருந்துகளையும் இந்தியா வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
இந்தியா ஆஸ்திரேலியா முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸ் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.